விஷுவல் டிப் தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம PowerPoint ஹோம் டேப் அதில் பேராகிராஃப் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஹோம் டேப் பேராகிராஃப் ரிப்பனில் ஒரு டெக்ஸ்ட்டை ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ அலைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கூட டெக்ஸ்ட் டைரக்ஷனை மாற்றி வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை இண்டென்டேஷன் நகர்த்தி வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. காலம்ஸ் இருக்குது. கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட் இருக்குது. இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் பார்க்கலாம். ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டுங்கிறது 180 டிகிரியில் அலைன் பண்ணி வைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், லெஃப்ட் அலைன். ஒரு பேராகிராஃபுடைய லெஃப்ட் சைடு மட்டும் ஈவனாக அலைனாக இருந்தால் அது லெஃப்ட் அலைன், ரைட் சைடு ஈவனாக இருக்காது. செகண்ட் ஒன் சென்ட்ரல் அலைன், சென்ட்ரல் பாயிண்ட் மட்டும் ஈவனாக அலைனாக இருக்கும், லெஃப்ட் ரைட்டு ஈவனாக இருக்காது. தேர்ட் ஒன் ரைட் அலைன், ரைட் மட்டும் ஈவனாக இருக்கும், லெஃப்ட் சைடு ஈவனாக இருக்காது. ஃபோர்த் ஒன் ஜஸ்டிஃபை அலைன், லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே ஈவனாக இருக்கும். இது ஜஸ்டிஃபை அலைன். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கே டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் அப்ளை பண்ணுமோ செலக்ட் பண்ணிங்க. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், பேராகிராஃபில் லெஃப்ட் சைடு மட்டும் ஈவனாக இருக்கும், சென்டர், ரைட்டு, ஜஸ்டிஃபைட். உங்கள் ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பேராகிராஃப் அலைன்மெண்ட் வெர்டிக்கல். இந்த பாக்ஸ் பாருங்கள், டாப் அலைனில் இருக்குது. ஒரு பாக்ஸ் வழியே டாப்பில் இருந்தால் டாப் அலைன், மிடில் இருந்தால் மிடில் அலைன், பாட்டமில் இருந்தால் பாட்டம் அலைன். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெர்டிக்கலாக அலைன் ஆகும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது பேராகிராஃபில் உள்ள அலைன் டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு டாப் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் பாக்ஸோட டாப்பில் அலைன் ஆகுது. இப்போ நான் மிடில் கர்சர் கொண்டு போகும், மிடில், பாட்டம். இது மாதிரி உங்களுக்கு என்ன அலைன்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு லெஃப்ட் பாட்னா நீங்கள் ரெண்டையும் ஹரிசாண்டலையும் வெர்டிக்கலையும் மெர்ஜ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு, தென் வெர்டிக்கல் லைனில் பாட்டம். ரைட் டாப்புக்கு வேணும்னா ஹரிசாண்டலில் ரைட் சைடு, வெர்டிக்கல் லைனில் டாப். சென்டரில் வேணும்னா ஹரிசாண்டலில் மிடில், அலைன் டெக்ஸ்ட்டில் மிடில். ஸோ இது மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணி உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் தேவையோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கணும். தேர்ட் ஒன் பேராகிராஃப் டெக்ஸ்ட் டைரக்ஷன். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே டெக்ஸ்ட் டைரக்ஷனை மாற்றி வைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் 180 டிகிரியில் இருக்குது. நான் இதுவே 90 டிகிரியில் சேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு டெக்ஸ்ட் டைரக்ஷன் போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் ரொட்டேட் ஆல் டெக்ஸ்ட் 90 டிகிரி. இது பாட்டமில் டாப்லேருந்து பாட்டமுக்கு டெக்ஸ்ட் அலைன் ஆகும். செகண்ட் அதுலேயே தேர்ட் ஒன் ரொட்டேட் ஆல் டெக்ஸ்ட் 270 டிகிரி. பாட்டம்லேருந்து டாப்புக்கு டெக்ஸ்ட் அலைன் ஆகும். இங்கே பாருங்கள், சேஞ்ச் ஹவ் யூஸுங்கிறது பாட்டம்லேருந்து டாப்புக்கு போயிருக்கு. இந்த 3 ஆப்ஷன் ஹரிசாண்டல், வெர்டிக்கல், தென் டெக்ஸ்ட் டைரக்ஷனை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எப்படி ஃபார்மேட் ஆகணும்னு நீங்கள் டிசைட் பண்ணி அப்ளை பண்ணி. அடுத்த ஃபியூச்சர் பேராகிராஃப் காலம்ஸ். காலம்ஸ்னால் நீங்கள் உங்களுக்கு உடனே ஞாபகம் வருது, நியூஸ் பேப்பரில் நீங்கள் ரெகுலராக பார்க்குற ஒரு விஷயம். ஏன் நியூஸ் பேப்பரில் காலம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? காலம்ஸ் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக கண்டென்ட்டில் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு லைனாகவே கொண்டுட்டு போகலாமே. அப்படி கொண்டு போனால் என்ன ஆகும்? ஆடியன்ஸுக்கு போர். ஃபாண்ட்டு சின்னதாக இருக்கிறதுலாம் காலம் அப்ளை பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இந்த சைடில் பாருங்கள், கண்டென்ட் நான் கொஞ்சம் ஃபாண்ட்டு சின்னதாக சிங்கிள் லைனில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஹார்ட் டு ரீடாக தான் இருக்கும். இதுவே நான் காலம் அப்ளை பண்ணேன்னா இந்த பாக்ஸுக்கு பேராகிராஃபில் இதுதான் காலம் ஃபியூச்சர். இங்கே 1, 2, 3ன்னு 3 காலம்ஸ் அவைலபிள் இருக்குது. நான் 3 காலம் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் அடிஷ்னல் ஃபீச்சர் பார்க்கலாம். அந்த காலம்ஸை கிளிக் பண்ணோன்னா மோர் காலம்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணால் இங்கே நம்பர் ஆஃப் காலம், ஸ்பேசிங்னு இருக்குது. நம்ம இங்கே மெனுவில் பார்க்கும்போது 3 காலம் வரைக்கும் தான் அவைலபிள் இருந்தது. இன்கேஸ் உங்களுக்கு 4, 5, 6, 7 வரும்போது நீங்கள் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேசிங், இந்த ஸ்பேசிங் என்னென்னா 2 காலம்க்கு இடையில உள்ள இந்த பொசிஷன் தான் ஸ்பேசிங் சொல்லுவாங்க. இன்கேஸ் நான் 2ன்னு மாற்றுறேன், மேலே நம்பர் 4ன்னு வச்சுருக்கேன். ஸோ ஸ்பேசிங் எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, காலமும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஸ்பேசிங் மட்டும் மாற்றி காமிக்கிறேன். மோர் காலமில் நான் ஸ்பேசிங் 5ன்னு வைக்கிறேன். 2 பேராகிராஃப்க்கு இடையில் உள்ள ஸ்பேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ உங்கள் ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே நம்பர் ஆஃப் காலமையும் ஸ்பேசிங்கையும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா எகைன் திரும்பவும் 1, 2, 3 தான் வரும். 7க்கு அப்புறம் 8 ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேஸ்க்கு நம்ம இங்கே ஃபஸ்ட் லெவலில் கர்சரை வச்சுட்டு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் போயிட்டு ஸ்டார்டட் 8ன்னு இங்கே கொடுத்தா ஸோ 8 வந்துடும். உங்களுக்கு இப்போது கண்டினியூட்டி 7க்கு அப்புறம் 8, 9, 10ன்னு வந்துடும். இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் இன்க்ரீஸ் லிஸ்ட் லெவல்.
இந்த இன்க்ரீஸ் லிஸ்ட் லெவல்ங்கிறது பேராகிராஃபில் தான் இருக்குது. பேராகிராஃபில் இங்கே பாருங்கள், இது ரைட் சைடும் இங்கே லெஃப்ட் சைடு ஆரோவோட இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ இந்த கர்சர் இங்கே புல்லட் பாயிண்டில் வச்சுட்டு இன்க்ரீஸ் கொடுக்குறேன். ரவுண்ட் புல்லட்லேருந்து ஸ்கொயர் புல்லட் அப்ளை ஆகுது. நெக்ஸ்ட் லெவல் கொடுக்குறேன், சர்க்கிள், ஆரோ, இது மாதிரி அப்ளை ஆகிருப்பொழுது நான் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புல்லட் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்போ அப்ளை ஆகும்னா, நீங்கள் மாஸ்டர்லேயே லே அவுட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். வியூ சைட் மாஸ்டரில் நான் ஒரு கண்டென்ட் லே அவுட்டு இது மாதிரி புல்லட் அப்ளை பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், லெவல்ஸ் அப்ளை பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொடுக்கும் போது ரவுண்டு, ஸ்கொயரு, சர்க்கிள், ஆரோன்னு வரும். கண்ட்ரோல் ஆல்ட் ரைட் ஆரோ அடிச்சிங்கன்னா ரைட் சைடும், கண்ட்ரோல் ஆல்ட் லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடும் இது மூவ் ஆகும். சப்போஸ் நான் இங்கே மேனுவலாக நம்பர் ஃபார்மேட் அப்ளை பண்ணி வச்சுருக்கும் போது ஒன்லி இண்டென்டேஷன் மட்டும்தான் மூவ் ஆகும், நம்பரிங் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் பேராகிராஃபோட இண்டென்டேஷனும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேராகிராஃபில் புல்லட்ஸ் பார்க்கலாம். புல்லட்ஸுங்கிறது பேராகிராஃபில் டாப் லெஃப்டில் இருக்குது. இதோடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, இந்த இமேஜ் பாருங்கள், சிம்பிள்ஸை ப்ரீ டிஃபைன் பண்ணி சம் புல்லட் ஸ்டைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போது டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிங்க, பேராகிராஃபில் லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் பேஸ் பண்ண புல்லட் ஸ்டைல் இருக்குது. இதில் நான் ஹாலோ ஸ்கொயர் புல்லட்டை செலக்ட் பண்ணுறேன். புல்லட்ஸோட ஃபியூச்சர் என்னென்னா, ஒரு பேராகிராஃபை ஹைலைட் பண்ணி செப்பரேட் பண்ணி காமிக்கும், படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். புல்லட்ஸ் நம்பரிங் கிளிக் பண்ணணும். எகைன் புல்லட்ஸ் நம்பரிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம அந்த ப்ரீ டிஃபைன் ஸ்டைல் ஏற்கனவே பார்த்தது இங்கே லோட் ஆகிருக்கு. தென் சைஸு, பிக்சர், கலர், கஸ்டமைசேஷன் இருக்குது. சைஸுங்கிறது அந்த புல்லட் ஸ்டைலோடைய சைஸை இன்க்ரீஸோ நீங்கள் டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 200 கொடுத்தேன், ஏற்கனவே இந்த சைஸு டபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் கலர், புல்லட் கலருக்கும் பேராகிராஃப் கலருக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே கலர் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கலர் சூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் கஸ்டமைஸில் நம்ம ஏற்கனவே ப்ரீ டிஃபைனில் ஒரு 6 to 7 புல்லட் ஸ்டைல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம சிஸ்டமில் உள்ள சிம்பிள்ஸ்லேருந்து ஏதோ ஒரு ஸ்டைலு பிக் பண்ணி இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் சூஸ் பண்ண ஸ்டைல்ஸ் வந்து இங்கே அப்ளை ஆகிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்டைல் தேவையோ உங்கள் ரெக்குயர்மெண்ட் தகுந்தது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிக்சர், அந்த புல்லட்டுக்கு பதில் ஒரு பிக்சர் லோட் ஆகும், சேம் ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட்டு நம்பரிங் பாருங்கள், அதே மாதிரி ப்ரீ டிஃபைன் ஸ்டைலிங்கை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று நம்ம பிக் பண்ணி இந்த பாக்ஸுக்கு இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் புல்லட்ஸ் நம்பர் இங்கே பாருங்கள் 1 to 3 இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உள்ள ஏதோ ஒரு ஸ்டைல் இப்போ நான் 1 to 3 அப்ளை பண்ணுறேன். இங்கே அப்ளை ஆகிடுச்சு. சேம் ஃபியூச்சர் தான் இருக்கும். இந்த புல்லட்ஸ் நம்பரிங்கில் உள்ள அடிஷ்னல் ஃபியூச்சருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் இல்லாத ஒரு விஷயம் ஸ்டார்டட் அப்படின்னு போட்டு இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க. தென் கலர் சைஸ் எல்லாம் சேம் தான். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே 1 to 3 அப்ளை பண்ணி 6, 7 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் சைடில் இந்த சைடோட கண்டென்ட் கண்டினியூ ஆகுது. நான் இங்கே போயிட்டு நம்பர் அப்ளை பண்ணும்போது லைன் ஸ்பேசிங், ஒரு பேராகிராஃப்க்கு உள்ள 2 லைனுக்கு இடைப்பட்ட தூரத்தை மாற்றி அமைக்கிறது தான் லைன் ஸ்பேஸிங். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு 1, 1.5, 2, 2.5ன்னு நீங்கள் மாற்றி சிங்கிள் கிளிக்கில் அப்ளை பண்ண முடியும். இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் ஹோல் பேராகிராஃப்க்கும் அப்ளை ஆகும், ஏபிசிக்கும் அப்ளை ஆகும். கர்சரை ஒரு பேராகிராஃபில் வைக்கும்போது அந்த பேராகிராஃப்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். 1.5, 2 மற்ற பேராகிராஃபுக்கு தான் அஃபெக்ட் ஆகலை பாருங்கள். அதுமாரி பிட்வீன் பேராகிராஃப்க்கான ஸ்பேஸும் எதுவும் அஃபெக்ட் ஆகலை. இந்த லைன் ஸ்பேசிங்கோட மோர் ஆப்ஷன் நம்ம லாஸ்ட் சைடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட். ஸ்மார்ட் ஆர்ட்டுங்கிறது பவர் பாயிண்ட்லேயே இன்பில்டாக உள்ள ஒரு ஃபியூச்சர். நம்ம கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மார்ட் ஆர்ட்டில் உள்ள ஏதோ ஒரு லேஅவுட்டை செலக்ட் பண்ணும்போது அந்த லேஅவுட்டுக்கு இந்த கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு அந்த லேஅவுட்டில் அப்ளை ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். பேராகிராஃபில் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட். இங்கே உள்ள நான் ஒரு லேஅவுட்டை ப்ரீ டிஃபைன்ட் லேஅவுட்டை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோன்னா ஹெட்டிங் எல்லாம் ஒரு லேயர்லையும் அதோடைய சப் புல்லட் எல்லாம் ஒரு லேயர்லையும் அப்ளை ஆகிருக்கு. இது நமக்கு ஈஸி டு யூஸ். ஒரு லேஅவுட்டை இமீடியட்டாக குயிக்காக பண்ணணுங்கிற பட்சத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய அடிஷ்னல் ஃபியூச்சர் பார்க்கலாம். நம்ம எப்படி ஒரு ஷேப்பில் வந்து கர்சர் வைக்கும் போது அதுக்கான கான்டெக்ஸ்டுவல் மெனு வந்ததோ இங்கே நம்ம கர்சர் வைக்கும் போது இதுக்கான கான்டெக்ஸ்டுவல் மெனு வரும். இதில் பாருங்கள், ஸ்மார்ட் ஆர்ட், டிசைன் அண்ட் ஃபார்மட்னு இருக்குது.
இந்த ஃபார்மட் காமனாக அதில் உள்ளது தான், அதனால் நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுறேன். இந்த ஷேப்ஸ் அண்ட் லேஅவுட்டில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ டிசைன் டேப் மட்டும் பார்க்கலாம். டிசைன் டேப்பில் இதுக்கான மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இங்கே ஆட் ஷேப்பு, ஆட் புல்லட்டு, டிமோட்டு, ரைட் டு லெஃப்ட்னு சம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்க்கலாம். இப்போ ஆட் ஷேப்புங்கிறப்போ இதில் நான் வந்து 4 லெவல் தான் வச்சுருக்கேன். எனக்கு இது 5ஆக பிரித்து வேணுங்கிறப்போ நான் ஆட் ஷேப் கொடுத்தா 5 லேஅவுட்டாக வந்துடும். இது 5 பாக்ஸாக வந்துடும். இதுக்குள்ளே நான் கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு வேணும் டிமோட் கொடுத்தேன்னா போதும், ஒரு லெவல் ஸ்கிப் ஆகிடும். அதுமாதிரி ப்ரொமோட் கொடுத்தேன்னா ஒரு லெவல் ஆட் ஆகும். மூவ் அப் மூவ் டவுனுங்கிறது சப்போஸ் நான் அந்த லாஸ்ட் பாக்ஸை ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு கொண்டு வரணும்னா நான் மூவ் அப் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி 1 by 1 கிளிக் பண்ணிட்டு வரும்போது மூவ் அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டுக்கு வரும். இதே மாதிரியே நான் லாஸ்ட்டுக்கும் கொண்டுட்டு போக முடியும். ரைட் டு லெஃப்ட் ஃபியூச்சர், ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட்லையும் லெஃப்ட்டில் இருக்கிறத ரைட்டுக்கும் மூவ் பண்ணும். பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஸோ இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் லேஅவுட் பண்ணிக்கலாம். இது ஸ்மார்ட் ஆர்ட்டில் தான் இருக்கும், இது நார்மல் ஷேப் கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஸ்மார்ட் ஆர்ட் குயிக்காக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு நார்மல் ஷேப்பாக வேணும், உங்கள் இந்த டிசைன்லேயே லாஸ்ட்டில் கன்வெர்ட்டு டு ஷேப்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் இது வந்து ஷேப்ஸ் நார்மல் ஷேப்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இதை அன்குரூப் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நார்மல் ஷேப்பாக இருக்கும். நீங்கள் இங்கே போயிட்டு யூஷுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டை கீப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே கர்சர் வச்சுருக்கும் போது ஸ்மார்ட் ஆர்ட்டுக்கான மெனு பார் வரல, ஏன்னா இது நார்மல் ஷேப்பாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் இண்டென்ட் அண்ட் ஸ்பேசிங். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு கேட்டகரி இது, இருந்தாலும் இது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இது 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று நம்பரிங் அல்லது புல்லட் ஸ்டைலில் அப்ளை பண்ணாத நார்மல் பேராகிராஃபு, செகண்ட் ஒன் நம்பரிங் அப்ளை பண்ண பேராகிராஃபு. இது 2த்துலேயும் இது எப்படி யூஸ் ஆகுங்கிறத பார்க்கலாம். பேராகிராஃப் ரிப்பனில் ரைட் சைட் டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஜென்ரல் அலைன்மெண்ட். இது இந்த ஹரிசானல் அலைன்மெண்ட் லெஃப்ட் ரைட் ஜஸ்டிஃபைட் பார்த்தோம்னா சேம் ஃபியூச்சர் தான், அதனால் நான் இக்னோர் பண்ணிக்கிறேன். செகண்ட் இண்டென்டேஷன். இதில் பிஃபோர் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்பெஷலில் நன்னு ஃபஸ்ட் லைன் ஹேங்கிங் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பிஃபோர் டெக்ஸ்ட்டு நன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 0ல் இருக்கிறதுனால லெஃப்ட் மார்ஜின், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸோடைய லெஃப்ட் மார்ஜினில் 0ல் இந்த பேராகிராஃப் இருக்குது. நான் இன்கேஸ் இங்கே 0.5 கொடுக்குறேன், அப்போ என்ன ஆகுனா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய 0 பொசிஷன்லேருந்து 0.5க்கு நகரும். ஸோ என்டையர் பேராகிராஃபுமே 0.5க்கு நகர்ந்துடும். ஏன் என்டையர் பேராகிராஃபும் நகருதுன்னா, நான் வந்து ஸ்பெஷலில் நன் கொடுத்துருக்கேன். அதனால தான் ஃபஸ்ட் லைனும் சரி, அதுக்கு கீழே உள்ள ஹேங்கிங் லைனும் சரி சேர்ந்து 0.5க்கு வந்துருச்சு. சப்போஸ் நான் இங்கே வந்து 0.25 கொடுத்தேன்னா, ஸோ 0.25ல் போய் இது ஸ்டே ஆகும். இப்போது ஃபஸ்ட் லைன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் புல்லட் இல்லாத பேராகிராஃபில் ஃபஸ்ட் லைன் எப்படி ஒர்க் ஆகுது. நான் பிஃபோர் டெக்ஸ்ட் 0 கொடுத்துட்டு ஃபஸ்ட் லைனில் 1 கொடுத்தேன்னா அப்போ என்ன ஆகும், இந்த ஹேங்கிங்கிறது எல்லாமே 0 மார்ஜினுக்கு வந்துடும். இந்த வீடியோங்கிறது இந்த 1ல் ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், ஸ்டார்ட் ஆகுதா. சப்போஸ் எனக்கு இதே பேராகிராஃபு இங்கே எனக்கு 0.5ல் ஸ்டார்ட் ஆகணும், ஃபஸ்ட் லைனும் 1 இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், சிம்பிள் பிஃபோர் டெக்ஸ்ட் 0.5. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இந்த 0லேருந்து 0.5க்கு நகர்ந்துடும் என்டையர் பேராகிராஃபும். ப்ளஸ் நீங்கள் ஃபஸ்ட் லைன் 1 கொடுத்துருக்கிறதுனால இந்த என்டையர் பேராகிராஃப் இங்கே நகர்ந்ததுனால இங்கேருந்து 1.5க்கு வந்துடும் பாருங்கள். ஓகேவா. இது புல்லட் இல்லாமல் நார்மலாக உள்ள பேராகிராஃப்க்கு ஃபஸ்ட் லைன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து ஹேங்கிங் இண்டென்ட் ஃபியூச்சர் பார்க்கலாம். ஹேங்கிங் இண்டென்ட் ஃபியூச்சர் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் இருக்கிற பேராகிராஃபில் தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பிஃபோர் டெக்ஸ்ட் 0.37 இருக்குது, ஹேங்கிங் இண்டென்ட் 0.37 இருக்குது. அந்த கேஸ்க்கு என்னென்னா, நான் உங்களுக்கு 0.5 சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ புல்லட் 0ல் ஸ்டே ஆகுது, கண்டென்ட் 0.5 வந்துருச்சு, ஹேங்கிங் இண்டென்ட்டும் 0.5 வந்துருச்சு. சப்போஸ் எனக்கு புல்லட் 0.5க்கு வேணும், ஹேங்கிங் இண்டென்ட் டெக்ஸ்ட் வந்து எனக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகணும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேங்கிங் இண்டென்ட் 0.5 தான், நீங்கள் இதை மட்டும் 1ன்னு சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த ஹேங்கிங் இண்டென்ட் புல்லட் ஸ்டைல் எப்படி ஒர்க் ஆகுனா, ஒரு புல்லட்டுக்கும் பேராகிராஃபுக்குமான இடைப்பட்ட தூரம் தான் ஹேங்கிங் இண்டென்ட். நீங்கள் பிஃபோர் டெக்ஸ்ட்டுங்கிறது லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு மூவ் ஆகும், ஹேங்கிங் இண்டென்ட்ங்கிறது கண்டென்ட்டோடைய ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். அதாவது இது இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், பிஃபோர் டெக்ஸ்ட் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். இப்போ நான் அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் 0.25 கொடுத்தனா என்ன ஆகும், நீங்கள் நார்மலாக என்ன சொல்லுவீங்க,
0.25 0.5 இடையில இங்கே வரும்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. 0.25ங்கிறது டெக்ஸ்ட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். ஸோ இங்கே வரும் 0.25. நான் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, எப்போவுமே புல்லட்டுக்கும் கண்டென்ட்டுக்கு இடையில உள்ள ஸ்பேஸ் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் மூவ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே புல்லட் வேணும்னா என்ன செய்யணும்? ஸோ கண்டென்ட்லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். கண்டென்ட் வந்து 1ல் இருக்குது, இங்கே வேணும்னா 0.5 + 0.25. ஸோ 0.75 நீங்கள் கொடுக்கணும். 0.75 கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே ஒர்க் ஆகும். இன்கேஸ் எனக்கு இதுக்கு கீழே உள்ள புல்லெட்டை நான் இங்கே மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். புல்லெட்டோடைய பொசிஷன் எங்கே வேணும்? 1ல் வேணும். கண்டென்ட்டோடைய பொசிஷன் எங்கே வேணும்? 2ல் வேணும். இதுக்கு நம்ம எப்படி அலைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி டெக்ஸ்ட் எங்கே இருக்குது? 1ல் இருக்குது. 2ல் வேணும்னா இது பிஃபோர் டெக்ஸ்ட் இல்லையா, 0லேருந்து 2 இன்ச்சு இங்கே கொடுத்துடணும். கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஹேங்கிங் இண்டென்ட்டில் புல்லெட் உங்களுக்கு எங்கே வேணும்? இங்கே வேணும். ஸோ 2லேருந்து இங்கே பொசிஷன் என்ன வரும்? 1 வரும். ஓகேவா? ஸோ புல்லெட்டுக்கான ஸ்பேஸ் ரைட்லேருந்து லெஃப்ட் போகும், பிஃபோர் டெக்ஸ்ட்டுங்கிறது லெஃப்ட்லேருந்து ரைட் போகும். இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பொசிஷன் ஸ்பேசிங். இதில் 2 ஃபியூச்சர் இருக்குது, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்பேசிங். நம்ம லைன் ஸ்பேஸில் என்ன பார்த்தோம்? ஒரு பேராகிராஃப்குள்ளே உள்ள லைனுக்கு இடையில எப்படி ஸ்பேஸ் மூவ் பண்ணுறதுன்ட்டு. இது ஒரு பேராகிராஃப்க்கு வெளியில் மேலேயும் கீழேயும். இப்போ நான் பிஃபோர் வந்து 6. ஸோ இந்த பொசிஷன் டாப்பில் பேராகிராஃப்க்கு மேலே ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுமாதிரி பாட்டமில் வேணும்னா நீங்கள் பாட்டம்லேயும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் தான். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது பேராகிராஃபில். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் லைன் ஸ்பேசிங். நம்ம அங்கே பார்த்த அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கே பார்த்தோம் இல்லையா, அதே ஃபியூச்சர்ஸ் தான். இங்கே அடிஷ்னலாக என்ன இருக்குன்னா எக்ஸாக்ட்லி நீங்கள் லைன் ஸ்பேஸை டிஃபைன் பண்ணிக்க முடியும். அதாவது 1.5 இல்லாமல் 1.75 2.75 இந்தமாதிரி ரேண்டமாக நீங்கள் நம்பர் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் இண்டென்ட் அண்ட் ஸ்பேசிங்கோடைய ஃபியூச்சர். இப்போ நம்ம ஹோம் டேபில் பேராகிராஃபை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.